ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து எச்சரித்து சொல்கிற ஒரு வார்த்தை, கீழ்ப்படியாதவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கீழ்ப்படியாமல் எந்த ஒரு ஜெபமோ, உபவாச ஜெபமோ, காத்திருப்பு ஜெபமோ, எத்தனை ஜெபம் பண்ணினாலும் கீழ்ப்படியாமல் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை தான் ஆண்டவர் எச்சரித்து பேசி கொண்டிருக்கிறார். இதை தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதான சவுலை நோக்கி கடந்து வந்த வார்த்தை. சவுலிடத்தில் சாமுவேல் போய் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அமலேக்கியர்கள் என் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது வழிமறித்ததை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதனால் அமலேக்கியர் மேல் இரக்கம் வைக்காமல் அமலேக்கியருடைய ஆடு மாடு முதலியவைகள் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொல்லி நான் அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால், அதே போல இவன் அமலேக்கியரிடத்தில் சவுல் போனான். ஓய் எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் அதில் சிறந்ததை அதிலிருந்து கொண்டு வந்து விட்டான். கொண்டு வந்து சாமுவேல் போய் கேட்டால் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். எதை? சிறந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தார்கள். எங்களுக்கென்று கொண்டு வந்தான்னு சொல்லலை, தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. அதுதான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி என்ன செய்கிறது? வார்த்தை வருகிறதை பார்க்க முடிகிறது. நம்ம நினைக்கிறோம் பலியிடுவது, ஆராதனை செலுத்துவது, ஜெபம் பண்ணுவது, இது ஆண்டவருக்கு செஞ்சால் போதும், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் போதும், ஆண்டவருக்கு அதிகமான காணிக்கை கொடுத்தா அதிகமாக ஆசீர்வதிப்பார், ஜெபம் பண்ணால் அதிகமாக ஆசீர்வதிப்பார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இதெல்லாம் நினைப்போம். இதெல்லாம் ரெண்டாவது தான். முதலாவது கீழ்ப்படிதலும், ரெண்டாவது செவி கொடுத்தலும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று ஆண்டவர் பார்ப்பார். அது மாத்திரமல்ல, வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா என்று ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் கீழ்ப்படியாமல் செவி கொடாமல் என்ன காணிக்கை கொடுத்தாலும் சரி, எத்தனை ஆராதனை செய்தாலும் சரி, எத்தனை உபவாசம் பண்ணாலும் சரி, எத்தனை 21 நாள் ஜபம், 40 நாள் ஜபம், விழிப்பு ஜபம், காத்திருப்பு ஜபம், தடை உடைக்கிற ஜபம், இன்னைக்கு அமாவாசை ஜபம், எத்தனை ஜபம் பண்ணினாலும் சரி, நீ கீழ்ப்படியாமல், நீ செவி கொடுக்காமல், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் என் பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு என்பதை தான் கர்த்தர் எச்சரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எதற்கெல்லாம் கீழ்ப்படியணும் என்று சொல்லி சில காரியத்தை வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பெற்றாருக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகள் கீழ்ப்படியணும். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்யணும்? பெற்றோர்கள் கூட பேசுகிறது கிடையாது, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். வயதான பெற்றோர்களை என்ன செய்யாதீர்கள்? நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள். வயதான பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்கள்? இருங்கள். அதே போல 1 பேதுரு 5:5 இவ்வாறாக என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம், இளைஞர் என்ன செய்யணும் சொன்னால் மூப்பருக்கு கீழ்ப்படியணும். ஒரு சபையுடைய மூப்பர்கள் இருக்கிறார்களா? அதே போல மூப்பர்களுக்கு வாலிபர்கள், இளைஞர்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லி பைபிள் நமக்கு என்ன செய்கிறது? எச்சரித்து ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் மேலான அதிகாரத்திற்கு என்ன செய்யணும் சொன்னால் கீழ்ப்படியணும் என்று சொல்லி ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், மேலான அதிகாரம், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் உங்களுக்கு மேலான அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும். ஊழியம் செய்கிறீர்களா? உடைய ஸ்தாபனத்திற்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணி சாதிச்சிருவேன், இல்லை இல்லை, கீழ்ப்படியாமல் நீ என்ன ஊழியம் செஞ்சாலும் உன் ஊழியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் புருஷருக்கு மனைவி கீழ்ப்படியுங்கன்னு சொல்லப்படலை. அந்த வசனத்தை நன்றாக பார்ப்பீங்கன்னா சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்க. நமக்கு
இன்றைக்கி எல்லாருக்கும் கீழ்ப்படிவோம், ஆனால் மனைவி தன்னுடைய சொந்த புருஷருக்கு மாற்றம் கீழ்ப்படிய மாட்டோம். இன்றைக்கி கீழ்ப்படியாமல் ஜபம் ஆராதனை அப்படின்னு சொல்லி வீட்டில் சாப்பாடு ஆக்கிருக்கு வச்சுருக்க மாட்டோம். ஜபத்துக்கு போயிட்டேன், ஆராதனைக்கு போயிட்டேன், அந்த ஜபத்துக்கு போயிட்டேன், இந்த ஜபத்துக்கு போயிட்டேன். சொந்த புருஷருக்கு முதலாவது கீழ்ப்படியணும். ஆண்டவர் அதை தான் என்ன செய்கிறார், எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இதை செய்யாமல் கீழ்ப்படியவும் மாட்டேன், செவி கொடுக்கவும் மாட்டேன், பழியும் செலுத்துவேன், ஆராதனையும் செலுத்துவேன், அதை காணிக்கையும் செலுத்துவேன், எல்லாமே என்ன செய்ய கீழ்ப்படியாதவனுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பு. முதலாவது ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படி தான் மேல்படி அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். கீழ்ப்படி இல்லாமல் மேல்படியில் வச்சா என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கை சரிந்து விழுந்து விடும், கீழே விழுந்துருவோம். இன்றைக்கி விழுவதற்கு காரணமே கீழ்ப்படிதல் இல்லாதது. ஒப்பு கொடுப்போம், இன்றைக்கி கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கீழ்ப்படிதலுக்கும் உத்தமத்திற்கும் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல செவி கொடுத்தலுக்கும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். அப்படியே செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.